Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஆப்டிடியூட் ட்ரைனிங்கோட ஃபர்ஸ்ட் மாடியூல் பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நெட் பெர்சன்டேஜ் சேஞ்ச். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு ஃபர்ஸ்ட் மாடியூல் கோர்ஸே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெட் பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ்ல நமக்கு கேட்குற வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெட் பெர்சன்டேஜ் சேஞ்ச்ல கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து பேங்கிங் எக்ஸாம்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெட் பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்றது பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இதை எப்படி நம்ம சிம்பிளாக ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? நெட் பெர்சன்டேஜ் சேஞ்ச். ஸோ நெட் பெர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து எஃபெக்டிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். எஃபெக்டிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ இந்த நெட் பெர்சன்டேஜ் ஆர் எஃபெக்டிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச் இதுக்கு ஏதாவது சிம்பிள் ஃபார்முலா இருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா A பிளஸ் B பிளஸ் AB பை 100%. இதுதான் அந்த சிம்பிள் அண்ட் ஈஸி ஃபார்முலா. என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னீங்க, கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் பார்த்தா A பிளஸ் B பிளஸ் AB பை 100 இதுதான் சிம்பிள் அப்படின்னு சொல்றீங்க. டெஃபினட்டா இது சிம்பிள் தாங்க. இதுல A என்ன B என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டூ வேரியபிள்ஸ். அதுதான் வந்து A அண்ட் B அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி அவ்வளோ டஃப்பான ப்ராப்ளம் சால்வ் பண்றது, இது எப்படி நீங்க சிம்பிள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான பதிலோட தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க போற ப்ராப்ளம். இன்னைக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் தான் சுத்தி சுத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. The length of a rectangle increased by 40% and its breadth is increased by 20%. What will be the percentage change in the area of the rectangle? ஸோ நம்ம கிட்ட கேட்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, ஒரு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லென்த்தும் பிரெத்தும் இப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வாட் வில் பி த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்? இதுதான் நம்ம கிட்ட கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ ஏரியா ரிலேட்டடாக நமக்கு கேட்டிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஏரியா ஃபார்ம்லாம் நமக்கு தெரியணும் கண்டிப்பாக. ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னது? லென்த் இன்டூ பிரெத், ரைட்? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு? லென்த்தும் சேஞ்ச் ஆயிருக்கு, பிரெத்தும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படின்னா நமக்கு நியூ ஏரியா கிடைக்கணும், அப்படித்தானே? ஸோ அந்த நியூ ஏரியாவை நம்ம என்னன்னு வச்சுக்க போறோம்? A டேஷ் அப்படின்னு வச்சுக்க போறோம். ஸோ A டேஷ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்க்ரீஸ்டு இன் லென்த்தை வந்து L டேஷ்னும் இன்க்ரீஸ்டு இன் பிரெத்தை வந்து B டேஷ் அப்படின்னு வச்சுக்க போறோம். ஸோ இப்போ ஏரியாவுக்கு நமக்கு புது ஃபார்முலா கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா A டேஷ் இஸ் ஈக்குவல் டு L டேஷ் இன்டூ B டேஷ். ஸோ பெர்சன்டேஜ் சேஞ்ச் தானே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பெர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல் டேஷ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும்ல. ஸோ எல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு லென்த் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆட் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 40% ஆஃப் விச்? 40% ஆஃப் எல். ஸோ எல் பிளஸ் 40% ஆஃப் எல் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 140% ஆஃப் எல். இதை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? 1.4 எல் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 140% அப்படின்னா 140 by 100 சிம்பிளிஃபை பண்றப்போ நமக்கு கிடைக்கிறது 1.4. ஸோ சேம் அஸ் தட் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20%. ஸோ 20% ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 120%. ஸோ ஆல்ரெடி நமக்கு பி 100% இருந்திருக்கு, அதை விட பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 100 plus 20 120% ஆஃப் பி. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1.2 ஆஃப் பி, ரைட்? இப்போ நம்ம எல் டேஷும் கண்டுபிடிச்சோம், பி டேஷும் கண்டுபிடிச்சோம். அப்போ ஏ டேஷ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. எப்படி? ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1.4L into 1.2B, ரைட்? இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1.68 LB, ரைட்? ஸோ A dash is equal to 1.68 LB அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏரியா என்ன இருந்திருக்கு? LB அப்படின்றது இருக்கு. ஃபைனலாக இப்போ எனக்கு என்ன இருந்திருக்கு? 1.68 LB. ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன அப்படின்னா ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ divided by initial value into 100, right? So percentage change. So percentage change is equal to நம்ம எப்படி பார்த்தோம்? ஃபைனல் வேல்யூ என்னது? 1.68 LB, இனிஷியல் வேல்யூ LB divided by LB into 100, right? ஸோ அப்போ வந்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1.68 minus 1 divided by 1 into 100.
ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 0.68 into 100. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 68%. இந்த பர்சன்டேஜ் ஏன் போட்டேன்னா இங்கே நமக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் பர்சன்டேஜ். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எதை தூக்கி என் மேலே எரியலாம் அப்படின்னு தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக இது என்ன சிம்பிள் அண்ட் ஈஸியாவாக இருக்குது? கிடையவே கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபைடாக சால்வ் பண்ணுறது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம தொன்று தொட்டு யூஸ் பண்ணுற மெத்தட். இதை தான் நம்ம சிம்பிளாக எப்படி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்கு ஒரு கேல்குலேஷனை போட்டு அதில் ரைட்டாக ஆன்சர் வந்து 1 மார்க் வாங்கிட்டா பரவாயில்ல, தப்பாக ஆன்சர் வந்து முட்டை மார்க் வாங்கினா கஷ்டம்ல. அப்படி ஒரு மார்க் நம்ம வாங்கவே வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த எண்ணம் உங்களுக்கு கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு சிம்பிளிஃபைடு ப்ரொசீஜரோட வந்திருக்கேன். ஸோ பாருங்க, இப்போ சேம் ப்ராப்ளம் தான் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, the length of a rectangle increased by 40% and its breadth is increased by 20%. What will be the percentage change in the area of the rectangle? சேம் ப்ராப்ளம், எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார்முலா பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஞாபகம் இருக்கா? ஸோ நெட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம்? a plus b plus ab by 100 into ab by 100% பார்த்தோமா? ஸோ இதுல a அப்படின்னா என்ன அப்படின்னா லென்த் அப்படின்றது ஒரு வேரியபிள். இந்த லென்த் வேரியபிள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 40%. ஸோ 40 அப்படின்றத a வேரியபிளாகவும், b அப்படின்றது என்ன? பிரெத் அப்படின்றது ஒரு வேரியபிள், அதோட இன்க்ரீஸ் இன் பர்சன்ட் எவ்வளோ? 20. ஸோ இதை வந்து b வேரியபிளாகவும் வச்சுக்க போகிறோம். இந்த ஃபார்முலால இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? நெட் பர்சன்டேஜ் சேஞ்ச் is equal to a க்கு பதிலா 40, b க்கு பதிலா 20 plus 40 into 20 by 100%. 40 plus 20 is nothing but 60 plus இதை simplify பண்ணா எனக்கு கிடைக்கிறது 4 into 2 8. Percentage is nothing but 68%. How simple it is. கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜருக்கும் இந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதில் நீங்கள் எதை அவுட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக நம்ம செகண்டாக பார்த்த ஒரு சிம்பிளிஃபைடு ப்ரொசீஜரை தான் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். சரி, ரெண்டுமே இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க. ரெண்டுமே டிக்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செய்யுது? ஒன்று இன்க்ரீஸ் ஒன்று டிக்ரீஸ் கொடுத்தா என்ன செய்யுது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்முமே டிக்ரீஸ். என்ன அப்படின்னா, the length of a rectangle is decreased by 40% and the breadth is decreased by 20%. What will be the percentage change in the area of the rectangle? So same formula, percentage change is equal to, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டுமே நெகட்டிவ் டிக்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபார்முலாவை அப்படியே எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா a plus b plus ab by 100%. இது அப்படியே எடுத்துக்கோங்க. ஆனால் ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? டிக்ரீஸ் இன் பர்சன்டேஜ்ன்றதுனால -40, பிரெத் வந்து டிக்ரீஸ் இன் பிரெத் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால -20 ப்ளஸ் இங்கே வந்து ப்ளஸ் அப்படின்னே இருக்கட்டும். ஏ வந்து நமக்கு என்னது? -40 இன்ட்டு -20 டிவைடட் பை 100%. ரைட்? -40 -20 -60 ப்ளஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது -4 into -2 +8. ஸோ +8%. ஸோ -60 + 8 மீன்ஸ் -52%. ஸோ இங்கே நமக்கு கிடைச்ச வேல்யூ -52%. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்து மைனஸில் கிடச்சிருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் நமக்கு எதில் கிடச்சிருக்கு? ப்ளஸில் தான் கிடச்சிருக்கு. அப்போ ப்ளஸ்னா என்ன, மைனஸ்னா என்ன கொஷின் வருதா? ஸோ ப்ளஸில் ஆன்சர் வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா percentage, அதாவது increased percentage change. இதே நெகட்டிவ்ல ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா decreased percentage change. ரைட்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, the length of a rectangle decreased by 40% and its breadth is increased by 20%. What will be the percentage change in the area of the rectangle? ஸோ நமக்கு கேட்டிருக்க கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஒரு வேரியபிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆயிருக்கு. ஸோ அஸ் யூஷுவல் பர்சன்டேஜ் சேஞ்ச், அதாவது நெட் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஃபார்முலா வந்து
சேம் தான். net percentage change is equal to a plus b plus ab by 100%. ரைட்? ஸோ ஏக்கு பதிலாக நம்ம என்ன போகிறோம், ஏ அப்படின்றது லென்த்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ -40. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ், ஏன் ப்ளஸ் போடுறேன்னா பிரெத் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஸோ +20 ப்ளஸ் ஏ வந்து -40, பி வந்து வெறும் +20 டிவைடட் பை 100%. ரைட்? -40 + 20 என்னது, -20. இதை சிம்பிளிஃபை பண்றப்போ நமக்கு கிடைக்கிறது -4 × 2 -8. ரைட்? ஸோ -20 -8%. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் -28%. ஸோ இங்கேயே ஆன்சர் நெகட்டிவ்ல வந்திருக்கிறதுனால இது என்ன அர்த்தம், decreased percentage change. ரைட்? ஸோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு நெட் பர்சன்டேஜ் சேஞ்ச் ப்ராப்ளமை எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு குவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காத்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் போங்க, டேரெக்டாக அந்த குவிஸ் எடுத்துக்கோங்க. அந்த குவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருக்கேன். ஸோ குவிஸ் சால்வ் பண்ணுங்க, பர்சன்டேஜ் சேஞ்சில் ஃபெமிலியர் ஆயிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.